அண்ணா இந்த மரம் தானா? இந்த மரம் தான். இதான் வாங்கியிருக்கேன். இதான் வாங்கி கொடுத்துருக்கேன். எவ்வளோ அந்த மரம்? அண்ணா இதுதானே? நல்ல மரமாக தானே இருக்குது? நல்லா தான் இருக்குது. வெட்டினா வேலைக்கு ஆகும். பார்த்துங்க, நல்ல வைரமான மரம் தான். பார்த்துங்க, வெட்டுங்க. வெட்டலாம்லண்ணே? சரி வெட்டு. தண்ணிங்க. வெட்டுங்க. தம்பி 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 இருங்க இருங்க இருங்க. ஏன் தம்பி பனைமரத்தை வெட்டுறீங்க? இந்த மாதிரி வேலைக்காக ஓனர் வாங்கியிருக்காங்க. யார் உங்கள் ஓனரு? ஓனர் வர சொல்லுங்க. இங்கே கால் வேலைக்காக வாங்கியிருக்காங்க. எவ்வளோ நன்மை தருது இந்த மரத்தை போய் இவ்வளோ அசால்ட்டாக வெட்டிக்கிறீங்களே. இங்கே உங்கள் ஓனர் வர சொல்லுங்க. இந்த வருவா தான் போயிருக்கோம். அண்ணா எங்கள் ஓனர் நான் வந்துட்டு இருக்காரு. அப்போ தானே எங்கள் ஓனர். அண்ணா வாங்க கேட்குறாரு. ஐயா வாங்க, நீங்கள் தான் அந்த பனைமரத்தை வாங்கியிருக்கீங்களா? ஏன் ஐயா கிடைக்கலாரு? உங்கள்ட்ட யார் கொடுத்தது மரம்? இந்த வயக்காரர் அந்த அடிக்கிறாரு. எங்கள் வயக்காரை வர சொல்லுங்க. இந்த மரம் உங்கள்கிட்ட தானே? ஆமாங்க. இந்த வியாபாரிகிட்ட கொடுத்துட்டீங்களா? ஏன் ஐயா ரொம்ப சிரமமாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. 100 ரூபாய்க்கு கொடுத்தேன் இந்த மரத்தையா? ஆமாங்க. இந்த மரத்தோட பயன் என்ன உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் 100 ரூபாய்க்கு இந்த மரத்தை கொடுத்துருக்கிறீங்க. 100 ரூபாய்க்கு இந்த மரத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. இந்த மரத்தை நீங்கள் பராமரித்து இது விளையிற நுங்கு, அந்த பனம், அந்த கிழங்கு இதெல்லாம் நீங்கள் விற்பனை பண்ணால் 5000 ரூபாய்க்கு மேலே விற்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? நீ சொல்கிறதெல்லாம் சரியாது. எனக்கு பனங்கொட்டையெல்லாம் அள்ளி இப்போ மட்டையெல்லாம் விழுகுதே, அதெல்லாம் முடியல. அந்த மட்டை உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஓலையெல்லாம் எரிக்கிறதே தேவைப்படும். இப்போ தானே உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்கும். இதுக்கு முன்னாடி பெரியவங்கெல்லாம் அந்த மட்டையில் தானே எரிச்சிருப்பாங்க. நீங்கள் வெட்டு வைப்பா. இருங்க இருங்க மட்டும் வெட்டு வைப்பா. தம்பி வெட்டாதே. காது ரொம்ப கடினமாக இருக்குது. இங்கே வாங்க ஐயா. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுல எப்படி அடுப்பு எரிச்சிருப்பீங்க? இந்த பனைமட்டையில தானே எரிச்சீங்க. அப்புறம் ஏன் அது இவ்வளவு பயன் தருது உங்களுக்கு? அப்புறம் அதை ஏன் வெட்டணுங்கிறீங்க சொல்லுங்க. வயல்லயும் ரொம்ப இப்பதான் உங்க வீட்டுல வந்து ஃபேன் இருக்குது. அப்ப என்ன பண்ணீங்க? இந்த பனை ஓலையில உள்ள விசிறியை தானே விசிறிக்கிறீங்க. அப்ப நம்மளுக்கு காத்து தந்துச்சு, எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு தருது. இந்த எந்த மரத்துலயாவது எந்த தாவரங்கள்லயாவது பெரிய இலை இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. இந்த பனைமரத்துல மட்டும்தான் இருக்கும். இந்த பனைமரம் உயரமா வளர்றதுனாலதான் அந்த மேகத்தை ஈர்த்து நம்மளுக்கு மழையா கிடைக்குது. பனைமரம் வந்து அவ்வளவு நன்மை தருது. இங்க பாருங்க, இங்க வாங்க, உதாரணம் இங்க வாங்க, இங்க பாருங்க. இந்த இந்த வாய்க்கால் இந்த இருக்குல்ல, இந்த வாய்க்கால வந்து இந்த பனைமரம் பாதுகாத்து வச்சிருக்கு. வேறு போயிட்டு இந்த வாய்க்கால அரிக்காம பனை பாதுகாத்து வச்சிருக்கு. இந்த பனையை போய் நீங்க இப்படி வெட்டணும்னு சொல்றீங்களே. சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. நீங்க இதை பராமரிங்க, தயவு செஞ்சு வெட்டாதீங்க, பனைமரத்தை வெட்டாதீங்க. ரொம்ப சிரமமா இருக்குல்ல. அப்புறம் நாங்க என்ன பண்றது? நீங்க 100 ரூபாய்க்கு தான் இந்த பனைமரத்தை விக்கிறீங்க. ஆனா 5000 ரூபாய்க்கு மேல ஒரு மரம் உங்களுக்கு பயன் தரும். நீங்க பாதுகாத்து நீங்க வளங்க. மரத்தை வந்து வெட்டாதீங்க. நீங்க சொன்னது இல்ல மரத்தை வெட்டாதீங்க தம்பி, மரத்தை வெட்டாதீங்க. இருங்க, மரத்தை வெட்டாதீங்க. இதோட ஒரு மழை பொழியறதுக்கு காரணமாவே இதான். இன்னொன்னு, ஒரு கிணறு ஓரத்துல இருங்க ஐயா, ஒரு கிணறு ஓரத்துல 3 பனைமரம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை வத்தாமே அதை வச்சிருக்கு. வெயில் அடிச்சாலும் தண்ணி வத்தாது. இந்த வாய்க்கால பாருங்க, இந்த பனைமரம் இல்லைன்னா இந்த வாய்க்கால இருந்திருக்காது, இது மாதிரி போயிருக்கும். அதனால பனையை வந்து நம்ம பாதுகாக்கணும். இப்பதானே உங்க வீடு மாடி வீடா இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? அப்ப அவ்வளவு பயன் தருது. நமக்கு இருக்க வீடு தந்து, நமக்கு காத்து தந்து, நம்மளுக்கு நுங்கு தருது, பணம் கிழங்கு தருது, பழம் தருது. இவ்வளவு பயன் தர்ற மரத்தை எதுக்கு நீங்க விட்டுறீங்க? அதான் இந்த குப்பையெல்லாம் வந்து கீழே விழுகுது. அது உங்களுக்கு விறகுக்கு பயன்படுது இல்ல? அதாவது உங்களுக்கு விறகுக்கு பயன்படுது இல்ல? ஐயா நீங்க இருங்க, நீங்க வெட்டாதீங்க. நீங்க வாங்கினீங்களா? நீங்க மரத்தை வெட்டாதீங்க. எவ்வளவு நன்மை தருது உங்களுக்கு. நான் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்க, எவ்வளவு நன்மை தருது உங்களுக்கு. சரிப்பா, நீ சொல்றது புரியுதுப்பா. அவர்கிட்ட வேற 100 ரூபாய் வாங்கி விட்டேனே அந்த கஷ்டத்துல. 100 ரூபாய் உங்களுக்கு பெரிய காசு கிடையாது. இது 5000 ரூபாய் உங்களுக்கு தரப்போகுது. நீங்க அவரை வியாபாரியை கொடுத்த மரம் தரலன்னு சொல்லி நீங்க அவரை அனுப்பி விடுங்க. சரி, உங்களுக்கு வந்து 5000 ரூபாய் தரும் இந்த மரம். நான் தான் ஒண்ணா சொல்றேன் பாருங்க. சரிப்பா, ஓலை தருது, உங்களுக்கு காத்து தருது. உயர்ந்து நிக்கிறதுனால அது அடர்ந்த மேகங்கள் வந்து மழையா நம்மளுக்கு பொழியுது. பனைமரம் நிறைய இருந்துச்சுன்னா மழை நமக்கு நிறைய கிடைக்கும். சரி, நீங்க சொன்னதுக்காக நான் விட்டுறேன். அப்புறம் என்ன பண்றது? மரத்தை வெட்டாது, தயவு செஞ்சு மரத்தை வெட்டிடாது. சரி, வியாபாரிகிட்ட சொல்லி அனுப்பி விடுறேன். இந்த பனையோட நன்மையை உங்கள்ட்ட எடுத்து சொல்லியிருக்கிறேன். தெரியலையே. ஆமா, நுங்கு, பனம் கிழங்கு, பழம், ஏகப்பட்ட நன்மைகள் இதுல இருக்குது. அதனால இதை வியாபாரிகிட்ட நீங்க கொடுக்காதீங்க, வெட்ட வேண்டாம். தயவு செஞ்சு இதை வெட்ட வேண்டாம். சரி, நீங்க சொல்றியா? இதுல என்ன நன்மை இருக்கு?
அதாவது இந்த பனையை நம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பமே இருக்குது. என்ன ஒரு ராமநாதபுரம், நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, இங்கெல்லாம் பனையை நம்பியே ஏகப்பட்ட குடும்பங்கள் வாழுது. அது எதனால? அதுல இருந்து பதநீர் இறக்குறாங்க, சரி, நுங்கு விக்கிறாங்க, பனை ஓலை பின்றாங்க, அந்த விசிறி பின்றாங்க, அதுல இருந்து கலைப்பொருட்கள் நிறைய செய்யறாங்க. அதனால வந்து நீங்க பனையை விற்காதீங்க, அதோட நன்மைகளை வந்து 4 பேருக்கு சொல்லி தெரிய வைங்க. சரிங்க, சரியா? அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஓலை வீட்டுல தான் நீங்க குடியிருந்தீங்க. இப்பதான் மாடி வீடெல்லாம் வளர்ந்துருக்குது. இப்ப இருக்கிற மாடி வீட்டுல வளர்றதை விட அந்த ஓலை குடிசையில நல்லா சந்தோஷமா நிம்மதியா இருந்திருப்பீங்க, எந்த நோய் நொடியும் இல்லாம இருந்திருப்பீங்க. அதோடவும் இந்த பனையில இருந்து வர்ற கிழங்கு அவ்வளவு செரிமானம், அவ்வளவு செரிமானத்தை, என்ன பண்ணுது கிழங்கு, அவ்வளவு செரிமானத்தை தருது. மலச்சிக்கல், உங்களுக்கு எல்லாம் மலச்சிக்கல் இருந்துச்சா? இந்த பனங்கிழங்க சாப்பிடுங்க, மலச்சிக்கல் போயிடும். கவனிக்கிறதே இல்லைங்க, மலச்சிக்கல் எல்லாம் அருமையா கேட்கும். அதனால இதை ஒரு தெய்வமா நீங்க பாதுகாத்து இதை வளங்க. சரிங்க, மரத்தை நீங்க வெட்ட வேண்டாம். சரி, வெட்டல. நுங்கு தருது, ஏகப்பட்ட ஒரு நல்ல விஷயத்த தருது, பதநீர் தருது. அதாவது இதை நம்பி ஏகப்பட்ட குடிகள் இருக்குது, ஏகப்பட்ட குடும்பங்கள் இதை நம்பி வாழ்றாங்க. நம்ம ஒரு சாலை ஓரத்துல எல்லாம் நம்ம போய்க்கிருக்கோம், அப்போது பாக்குறவங்கள நொங்கு ஒரு குடும்பமா நொங்கு போட்டு நம்ம வித்துக்கிருக்காங்க, நீங்களே பாத்துருப்பீங்க. அதே மாதிரி பதநீர் விக்கிறாங்க, கருப்பட்டி, அப்புறம் கருப்பட்டி இதெல்லாம் விக்கிறாங்க. அந்த வெள்ளை சக்கரை பாருங்க டீ கடையில போட்டு கொடுக்குறாங்க, அது வந்து சீக்கிரமே நமக்கு சுகர் வருது. ஆமாங்க, ஒரு ஆளு அன்னைக்கு போன ரோட்டு வழிய பனங்கருப்பட்டின்னு சொன்னாரு, இது எதுக்கு தேவைன்னு சொன்னாரு. ஆனா பஞ்சில வேலை செஞ்சுட்டு வந்தேன், அப்ப இது சாப்பிட்டு வா, பஞ்சு எல்லாம் அவ்வளவு இருக்காது, செரிமானம் ஆயிரும், வெளி மூலியமா ஆயிரும் அப்படின்னா அந்த பனங்கருப்பட்டியை கொடுத்தாருங்க. அப்புறம் சரி நானும் அந்த பனங்கருப்பட்டி 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு தான் வந்தேன். அதெல்லாம் அவ்வளவு நல்லது. சரி, பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. நம்ம தான் பனைமரத்தை விட்டுறோம். வெளிநாடெல்லாம் பனைமரத்தை வழியா அந்த கம்போடியாங்கிற நாட்டுல எல்லாம் பனையை அப்படியே தெய்வமா பாதுகாக்கிறாங்க. சரி, அவ்வளவு அருமையா அவ்வளவு பொக்கிஷ மாதிரி பாதுகாத்து வளர்க்குறாங்க. சரி, இது மலை வந்து நல்ல நமக்கு மலையை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி உடையது இந்த பனைமரம். அந்த இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நீங்க இந்த பனைமரத்தை வெட்டிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல அந்த வாய்க்காலே உங்களுக்கு இருக்காது. வாய்க்கால அரிச்சிட்டு போய் செத்தையெல்லாம் வர்றதுனால பனைமரத்தை வெட்டாதீங்க. நான் வெட்டலங்க, பனைமரத்தை வெட்டாதீங்க. சரிங்க, நீ வெட்டலங்க. என்னென்ன மரத்தை வெட்டக்கூடாதுங்கிற இப்ப நான் வேலைக்கு என்னென்ன பண்றது கால்வாய்க்கு? சரி, இருப்பா தான் பேசிட்டு இருக்கா, பேசி ஒரு முடிவை சொல்லுனே. பனை மரத்தினால என்னென்னமோ தம்பி சொல்லுது, என்னென்ன நன்மைங்குது. நானும் ஒரு நாள் போனேன், பனம் கருப்பட்டி வாங்கி சாப்பிட்டேன். அவங்களும் சொன்னாங்க இது நல்லது உடம்புக்கு, பஞ்சில விளைச்சி. அதுலயும் இப்ப ஏகப்பட்ட நிறைய பேருக்கு சுகர் வருது. நிறைய அந்த வெள்ளை சக்கரை இருக்கு பாருங்க, அந்த ஜீனின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல அதை சாப்பிடறதுனால நிறைய பேருக்கு சுகர் வருது. இந்த பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி இதுல வந்து அந்த டீயை போட்டு குடிச்சு பாருங்க, உடல் அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும், சுகர் வராது, ஒரு செரிமான பிரச்சனை இருக்காது, மலச்சிக்கல் இருக்காது. அருமையான மருத்துவ குணங்களை உடையது இந்த பனைமரம். அதனால பனைமரத்தை நீங்க விக்கல நீங்க சொல்லிட்டாங்களே, வியாபாரி இனி கொடுக்கலங்க. என்னென்ன மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க, வேலைக்கு என்னன்றது சரி பாப்போம். இந்த இதை வெட்டினா தான் நமக்கு போய் காலை கொளுத்தலாம். பேச்சுவார்த்தை நடத்திட்டு என்னென்ன சொல்றியா, வெட்டலாமா என்ன? நீங்க ஒரு பெரியவங்க தானே, நீங்க வந்து அடுத்தவங்க வெட்டினாலும் நீங்க தடுக்கணும். இதோட நன்மைகள்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? தெரிஞ்சிருச்சு. சரி, நீங்க பேசி முடிங்கப்பா, நாங்க எங்களுக்கு பல சோழி இருக்கு, நாங்க போகணும். திரும்ப நீங்க வேற எங்கேயும் வாங்காதீங்க, வாங்கி வெட்டாதீங்க, தப்பு செய்யாதீங்க. இதோட நன்மைகள்லாம் உங்களுக்கு இவ்வளவு தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிறேன். அது வந்து அந்த தப்பை நீங்க திரும்ப இனிமேல் செய்ய வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராச்சும் வியாபாரிகள் இருந்தாலும் அவர்களுக்கு கூப்பிட்டு பனைமரத்தை நம்ம பாதுகாக்கணுமே ஒழிய இந்த நம்ம வெட்டக்கூடாது. பயன் இல்லாத மரம் எவ்வளோ மரமும் இருக்கு, அந்த மரத்தை நீங்க வாங்கி வெட்டிக்கலாம். இது வந்து பயன் தரக்கூடிய மரம். நம்ம வீட்டில் ஒருத்தராக தான் இதை நம்ம பார்க்கணும். அதனால உங்க நண்பர்கள்ட்ட, உங்களை போல வியாபாரிகள்கிட்ட நீங்க சொல்லி இதை வாங்கி நம்ம வாங்க வேண்டாம், வாங்கி நம்ம வெட்ட வேண்டாம், நம்ம இதை நம்மளும் சேர்ந்து அவங்களோட இதை பாதுகாப்போம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சரி, வேற மரத்துல வைப்போம், காத்து மரம் கூட தான் இது பார்த்து பண்ணிக்கிட்டோம் நம்ம. சரி, இந்த வேலைக்கு ரொம்ப கொடுத்துருக்கு. இனிமே இந்த என்ன ஒரு பேசிட்டு என்ன பிரச்சனை? மரம் கொடுத்தேன்,
அவர்கிட்ட வியாபாரி வந்தாரு. அப்படியா? நானும் இப்படியே வந்தேன். இந்த பையன் இந்த மரத்தை வெட்டிக்கு இருந்தாப்ல. சரி. அதான் ஏன் வெட்டுறியா, அதோட பயன் தெரியாம வெட்டிக்கு இருந்தாரு. அதான் ஏன் வெட்டுறியான்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். நீங்க வெட்ட சொன்னீங்களா? ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்ட மாதிரி வியாபாரத்தை கொடுத்துட்டேன். அப்புறம் தம்பி சொல்லவும் தான் எல்லா இவர்தான் வாங்கியிருக்கிறாரா? இவர்தான் மரத்தை வாங்கி வெட்டுறாரா? இவர்தான் வியாபாரி. நீங்களும் பெரியாதா இருக்கீங்க, நீங்களும் புரியாதா இருக்கீங்க. எவ்வளவு இதெல்லாம் சொல்றாரு தம்பி பாக்குறதுக்கு. எனக்கு இப்பதான் தெரியுது இந்த மரத்தை பத்தி. இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு நான் நினைச்சேன் அப்பவே. நான் வெட்டி போட்டு வர்றதுங்க செத்த வரவும் மரத்துல நான் 2 மாதத்துக்கு முன்னாடி கம்போடியா நாட்டுக்கு போயிருந்தேனே. சரிங்க. ஆசியா கண்டத்துல கம்போடியா நாட்டுக்கு. சரிங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே அந்த பனை மரத்தோட நன்மைகள்லாம். சரிங்க. அங்கெல்லாம் என்ன பனை மரத்தை பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கிறாங்க. சரி சரி. எல்லா கலை பொருட்களுமே அந்த பனை ஓலையில தான் செய்யறாங்க. எங்க கம்போடியாவில? கம்போடியா நாட்டுல. அப்ப அங்க சுத்தமா ஒண்ணுமே புரியலையே. அதெல்லாம் தெரியாம அவ்வளவு பேரும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கிறேன், என்ன எல்லாரும் இப்படி எல்லாமே கலை பொருளுமே இந்த பனை ஓலையில இருக்கு, என்ன விவரத்தை கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்க, இதுதான் சீக்கிரம் மக்காது, இது மாதிரிதான் இந்த ஓலைச்சுவடி, அதனாலதான் அந்த ஓலைச்சுவடி அதனாலதான் எழுதி வைக்கிறாங்க. அப்பெல்லாம் சீக்கிரம் மக்கான்னு சொல்றாங்க. அங்க அவங்கள ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அந்த நாட்டுல எல்லாம் அந்த தம்பி கூட சொன்னிச்சு. அப்ப வந்து பத்திரமே இந்த ஓலைச்சுவடி தான் எழுதியிருக்காங்க. நீங்க அதெல்லாம் தெரியாது, தம்பி சொன்னோன்னு தெரியும். பணம் கொட்ட போட்டது அது கொட்டதுன்னு சொல்லி நீங்க வெட்ட தெரியாது. நீங்க அதோட நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பணம் கொட்டி வெட்ட மாட்டாங்க. அந்த பணம் கொட்டையை அந்த ஓலையில அள்ளி போட்டு உங்களுக்கு இந்த பார்க்க முடியாதா? அதை பாக்குறீங்க நீங்க. ஏன்னா அதுதானே பாக்குறோம் நம்ம. இதுல இருக்கு நான் சுத்தமான மரம் எல்லா இது வைத்தியத்துக்கு கொடுக்குது. எவ்வளவு நன்மை உங்களுக்கு தெரியாது. பாலம் சொன்னது என்னென்ன பணம் சொன்னீங்க? நம்ம ராமநாதபுரத்துல வந்து இதை நம்பியே ஒரு சரி சரி இதை நம்பியே வந்து குடும்பம் நிறைய குடும்பம் இதை நம்பியே பிழைக்குது. அதனால இதை நம்ம வெட்ட வேண்டாம். சரி பேசிக்கிட்டு தான் கம்பெனி 2 மாதத்துக்கு மட்டும் போயிருந்தேன். இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டு இருந்தேன் பாலாட்ட. இப்ப அந்த விவரத்தை சொல்லி தான் வந்து சொல்லியிருக்காப்ல உங்ககிட்ட. எல்லாம் உண்மைதான். நீங்க லேசா நினைக்கிறீங்க. நீங்க பணம் மரம் தானே, என்ன நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. புரிய நீங்க எல்லாம் நீங்க கால் வைக்கணும், வேற மரத்தை வெட்ட மாட்டீங்க. நீங்க தேவையில்லாத மரமெல்லாம் நிறைய தேவையில்லாத மரமெல்லாம் நிறைய பேசி முடிவு பண்ணிருக்கீங்க. நீங்க இனிமேட்டு வயலுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, இதை வெட்டிடுங்கன்னு சொன்னதுனால கால் வைக்க வாங்க புரியாம சொல்லுவாரு. தப்பு இல்ல, சொல்லிட்டாங்க. நீங்க வந்துட்டீங்க. இனிமே இதோட நன்மை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே நீங்க இப்ப வெட்டினது பரவாயில்ல. நீங்க இந்த காவலுக்கு எவ்வளவு மரங்கள் இருக்கு, அதை வெட்டி நீங்க பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பனை மரத்தை பல நன்மைகள் தரக்கூடிய பனை மரத்தெல்லாம் வெட்டாதீங்க. இதெல்லாம் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். நீங்க பெரிய இதே உலகத்தையே கீழே கொண்டு போறீங்க. இந்த மரம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதா இருக்கும். 30 வருஷமா பாதுகாக்கிற மரத்தை 3 நிமிஷத்துல வெற்றியில அதெல்லாம் வந்து இனிமே நீங்க வியாபாரி தான். நீங்க அது இந்த பனையை நீங்க யாரு வித்தாலும் நீங்க வாங்கவே வாங்காதீங்க. நான் இப்ப நாறு கயிறு வாங்க மாட்டாருங்க எங்க அப்பா. இந்த நாரை உரிச்சு வீடு கட்டி போடுவாரு. நாரெல்லாம் உரிச்சு அதான் எனக்கு சின்ன பிள்ளையில தெரியும். ஆனா நான் என்னமோ இது இவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கவே இல்லை. பனைமரம் வந்து இதோட வயசு வந்து 120 வருஷத்துக்கு மேல இருக்கு. சரி சரி. அவ்வளவு அந்த அளவுக்கு உள்ள பனைமரம். நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரமே பனைமரம் தானே. தமிழக அரசு இப்ப முடிவு பண்ணிருக்காங்க. ஒரு 1000 ரூபாய் புள்ள ஏன்டா இடைஞ்சல வச்சிருக்கேன்னு அப்படின்னு நினைச்சு திட்டுறேன் எங்க அப்பாவை. என்ன திட்டு? பனைமரம் இவ்வளவுதான் வச்சு விட்டு போயிட்டாருன்னு. தமிழ்நாடு அரசு சரியாதான் பண்ணிருக்காங்க. இப்ப உள்ள வந்து புரியாம பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும். சரி இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் வெட்டி பனைமரத்தை வச்சுட்டு போயிட்டாரு. இந்த வரப்பு கூட வெட்ட முடியலையே, இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். தமிழ்நாடு அரசே வந்து பனைமரத்தை வெட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டு அதெல்லாம் இனிமே வெட்டக்கூடாது. நீங்க தமிழ்நாடு அரசே வந்து பனையை பாதுகாக்கணும்னு சொல்லுது. வந்து பனைமரம் நடனமும் கட்டாயம் போட்டுருக்காங்க. பனைமரத்தை வெட்டக்கூடாது சட்டம் போட்டுருக்கா தெரியுமா உங்களுக்கு? பிடிச்ச கம்ப்ளைண்ட் போனுச்சுன்னா சொல்லிட்டேன். உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தானே இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் போனுச்சுன்னா பனைமரத்தை வெட்டானே தமிழக அரசு உங்களை பிடிச்சி உள்ள வச்சிடறேன். அப்போ புரியுதானே உங்களுக்கு சொல்றது? இப்போ தமிழக அரசு வந்து இப்போ என்ன இந்த சட்டம் பனைமரத்தை வெட்டக்கூடாதுன்னு மட்டும் சட்டம் போடல. சரிங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் எல்லாருமே இந்த ஏரி கம்மாய்கள்லாம் இந்த பனை விதையை நட்டு பனைமரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு கொண்டாந்துருக்காங்க. இது எல்லா பஞ்சாயத்துலயுமே இது நடைமுறையில இருக்கு. இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தான் அது புரியாம இருக்கு. அதனால உங்க வயல்ல கொட்டது பாருங்க பனம் அதனாலதான் உங்களுக்கு சிரமமா இருக்குன்னு சொன்னீங்க. அந்த பனை விதையை கூட நீங்க எடுத்து போய் ஏரி கரையில நட்டு வைங்க. அப்படி உங்களால நட முடியலையா? எங்க முன்னாடி சொல்லுங்க, வாங்கினாலும் அள்ளி
ஒரு இடத்துல போட்டு வந்து கூட நட்டுட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா அதே பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, எங்கிட்ட தகவல் மட்டும் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய கிடக்கு, எங்களாம் அல்ல உள்ள போக முடியல சொல்லுங்க, நாங்களே வந்து அள்ளி கொண்டு போறேன். கொண்டு போய் ஏரி கம்பெனில நட்டுற மாதிரி கொடுக்கலங்க, கொடுக்கறது இல்லை, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காது. என்ன எவ்வளவு நீங்க பனை மரத்தை வாங்காதீங்க. நம்ம இவ்வளவு சொல்றாங்க, இனிமே நம்ம அந்த பனை மரத்தை வெட்டானாம்னே அவர் சொல்ற மாதிரி நம்மளும் அந்த மரத்தை யாரும் வெட்டினாலும் வெட்டாதீங்க, இதுல ஒரு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வெட்டுறவுடன் நிப்பாட்டி வச்சு நம்ம இந்த இதெல்லாம் எடுத்து சொல்லணும் எல்லாருக்கும். சரி, இனிமே நம்ம பனைமரம் வாங்குறது நமக்கு நம்ம வேலைக்கு கால்வா வேலைக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம வேற மரங்களை வாங்கி காட்டு மரங்கள் வாங்கி பண்ணிக்கிறோம். எவ்வளவு மரங்கள் இருக்குண்ணே, நீங்க அது மாதிரி பண்ணிக்கலாம்ண்ணே. இதெல்லாம் பெரிய நன்மைகள் இருக்குன்னு தெரியாம நாங்க வெட்டிட்டோம், பரவாயில்ல. இனிமே நாங்க இந்த இவ்வளவு நாள் செஞ்ச பரவாயில்ல, இனிமேல் இந்த தப்ப செய்ய வேண்டாம். இனிமே எல்லாரும் சேர்ந்து இந்த பனையை நம்ம பாதுகாக்கிறோம். பனை விதையும் நிறைய அங்கங்க ஏரிக்கரையில சாலை ஓரத்துல நம்ம பனை விதை நடுவோம், எல்லாரும் சேர்ந்து நடுவோம், எல்லாரும் பாதுகாப்போம். பனைமரம் பாதுகாப்புக்கான வீடியோ இது. தயவு செய்து இனிமேல் பனைமரத்தை யாரும் வெட்டாதீர்கள், பனையை பாதுகாத்து பனை விதையை நடுங்கள். தயவு செஞ்சு பனைமரத்தை இனிமேல் யாரும் வெட்டாதீர்கள், பனை விதை நடுவோம், பனையை பாதுகாப்போம்.